அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மள பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தொழுகையிலையும் என்ன அஜரத் துவா செய்யணும்? தொழுது முடித்த பின்னாடி நிறைய நாங்கள் துவா கேட்குறோம். சில நேரங்களில் இது சரிதானான்னு தெரியல, இப்படி தான் முறையாக கேட்கணுமான்னு தெரியல, என்னென்ன விஷயத்தெல்லாம் அல்லாஹ் கேட்கணும் தெரியல. குறிப்பாக தொழுது முடித்த பின்னாடி ஃபரதான ஒரு வணக்கத்தை நிறைவு செய்ததுக்கு பின்னாடி எந்த விஷயத்தை முக்கியத்துவம் வாய்ந்து கேட்கணும் அப்படின்ற கேள்வி நம்மளில் நிறைய பேர்கிட்ட இருக்குது. தனிப்பட்ட முறையில் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் இந்த கேள்வியும் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதிலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில குறிப்பிட்ட சஹாபாக்களுக்கு தொழுது முடித்த உடனே இந்த துவாவை நீங்கள் மறக்காமல் கேட்டுருங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. அந்த துவாவை தான் இன்றைக்கு நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது பிடித்திருந்தால் பிறரோடு இதை பகிருங்கள். நன்மைகள் நீங்கள் செய்வதை போன்று பிறரையும் செய்ய வைப்பதற்கு இந்த பகிர்தல் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நாம் எல்லோரும் நன்மைகளிலே கூட்டாளிகளாக ஆகிக்கொள்ளலாம். ஜாமியு திர்மிதி என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே, அபூதாவூத் என்கின்ற நூலிலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு வழியாக ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சாங்க. முஆத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியத்துவமான சஹாபி, பல்வேறு விதமான மார்க்க ஞானங்களை விளக்கங்களை பெற்ற சஹாபி என்று ரசூலுல்லாவால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட சஹாபி. யமன் தேசத்தினுடைய கவர்னராக ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே நியமிக்கப்பட்டு ரசூலுல்லாவே வழி அனுப்பி வச்சாங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு. அந்த சஹாபி சொல்கிறாங்க, ரசூலுல்லா என் கையை பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு சொன்னாங்க, யா முஆத் வல்லாஹி இன்னி ல உஹிப்புக்க, அல்லாஹ் சத்தியமாக உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ கேட்கலாமா? நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரனே அப்படின்னு சொன்னாங்க. ஃபலா ததஅன்ன ஃபீ துபரி குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், கடமையான ஃபரதான தொழுகை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த வார்த்தையை மறந்து விடாமல் ஓதிவிடுங்கள். கட்டாயமாக இதை பின்பற்றுங்கள். ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடித்தமான பிள்ளையாக நீங்கள் இருப்பதினாலே உங்களுக்கு நான் ஒரு சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதை ஃபாலோ பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பரக்கத்துகளை நீங்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த உயர்ந்த நிலையை நீங்கள் அடையணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களாமா அப்படின்னு கேட்டாங்க ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொன்னால், யார் சொல்ல கண்டிப்பாக சொல்லித்தாங்க, இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு பிரியத்தோடு ஒரு காரியத்தை எனக்கு நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க, அதை எப்படி நான் விடுவேன்? அதை எப்படி நான் சாதாரணமாக நான் கடந்து போவேன்? அதை எப்படி நான் வந்து கேர் எடுத்து செய்யாமல் இருப்பேன்? கண்டிப்பாக நான் ரொம்ப அதை கவனத்தோடு நான் ஃபாலோ பண்ண நபியே, சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொல்லிக் கொடுத்தாங்க. முஆத் இப்னு ஜபலுக்கு மட்டுமான செய்தி அல்ல இது, உங்களுக்கு, எனக்கு, நம்ம குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, எல்லா முஸ்லீம்களுக்குமான செய்தி. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் கேளுங்க. அல்லாட்ட 3 விஷயத்தை கேட்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் மற்ற காரியங்கள்லாம் கேட்கலாம், உங்களுடைய உலக விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், நெருக்கடிகள் சார்ந்த விஷயங்கள், வேறு எக்ஸட்ரா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகளும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் இருக்குது. அதை எல்லாத்தையும் கேளுங்க. ஆனால் எல்லாத்தையும் கேட்குறதுக்கு முன்னாடி இதை மறந்துடாமல் கேட்டுருங்க. 3 விஷயம் தான், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்காங்க. சொல்லலாமா? முதல் விஷயம், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். ரொம்ப ஷார்ட்டாக இருக்குல்ல, மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேசாக இருக்கும் பாருங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய். அதனுடைய பொருளை பாருங்கள், எவ்வளவு அற்புதமான பொருள். யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும். எதற்கு உதவி செய்ய வேண்டும்? உன்னை நினைப்பதற்கு. உன்னை நாங்கள் மனசாலையும் நினைக்கணும், வாயாலையும் நாவாலையும் நினைவு கூறணும். அது மட்டுமல்ல, ஒ ஷுக்ரிக், உனக்கு நன்றி செய்யணும். உனக்கு நன்றி செய்வதற்கான வாய்ப்பை எனக்கு கொடு. ஒ ஹுஸ்னி இபாதத்திக், உன்னை வணங்கி வழிபட வேண்டும். அந்த வணக்க வழிபாடை மிக அழகாக செய்ய வேண்டும். எந்த நெருக்கடியும் இல்லாமல் செய்யணும், எந்த விதமான அழுத்தங்களும் இல்லாமல் செய்யணும். அந்த இபாதத்தில் எங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கணும். இந்த 3 விஷயத்துக்கு எனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். உன்னை நினைக்கணும், கல்பாலி நினைக்கணும், நாவாலி நினைக்கணும். உனக்கு சுக்ரியா செய்யணும், சுக்ரியா அதா கர்னா, நான் உனக்கு நன்றி செய்ய வேண்டும். உனக்கு நாங்கள் நன்றி செய்வதற்கான வாய்ப்பை எனக்கு தரணும். 3வது, உன்னை வணங்க, அந்த வணக்கத்தில் அழகானதை பின்பற்ற, அந்த வணக்கத்தில் இன்பம் காண எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும்.
என்ற 3 விஷயத்தை நீங்கள் கேட்க மறந்துடாதீங்க முஆத் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுவுக்கு பிரத்யேகமாக கற்றுக் கொடுத்தாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, நிறைய சகோதரிகள் தாய்மார்கள் என்னிடத்துல கமெண்ட்ஸ் பாக்ஸை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க வீடியோக்களுக்கு கீழே, துவா வந்து டெய்லி நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் வளமையாக ஓதுற மாதிரி ஏதாவது சில துவாக்கள் சொல்லுங்கள் என்று. இந்த துவா கேட்ட எல்லாருக்குமானது, கேட்காதவர்களுக்குமானது. இதை நீங்கள் கண்டிப்பாக மனனம் எடுத்து எழுதிக் கொள்வதற்கும் லேசானது, மனனம் செய்வதற்கும் லேசானது, ஓதுவதற்கும் லேசானது. எனவே இனிவரும் நாட்களிலே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இதை மறந்துவிடாமல் ஓதிவிடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த 3 விஷயங்களிலும் சிறந்த பரக்கத்தையும் சிறந்த விதமான அந்த நல்ல காரியங்களையும் செய்வதற்கும் இந்த துஆவினுடைய பரக்கத்தை நம் வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.